ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின் நீல்கமணி சொல். என்ன நண்பா, என்ன நண்பி, மாநாடு சூப்பராக முடிஞ்ச ஈரோடு மாநாடு. அதுதான் விஷயம். தலைவர் நீட்டாக வந்தார், விஜய் பேசினார், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசிட்டு அழகாக கிளம்பி போயிட்டார். ஸோ ஒரு மாநாடுன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கணும். சும்மா ஜனங்களை போட்டு அலக்கழிச்சிக்கின்னு அந்த வந்துடுவார், கூட்டம் நிறையா ஆனோடனே அப்புறம் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தராக பேசிக்கணும். ஆனால் இதில் ஏதோ ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, விஜய்க்கு முன்னாடி 4 பேர் 3 பேர் பேசியிருந்தா கூட விஜய் பிரதர் பேசுகிற வரைக்கும் ஜனங்க வெயிட் பண்ணி அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நின்று எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு போனாங்க. பார்த்தீங்களா, மற்ற மாநாடு எடுத்துமா யாராவது பேச வேண்டாம்னா எல்லாம் கலைய அமைச்சிருவாங்க. இங்கே எரிச்சலாக இருக்கும் அவங்களுக்கு. என்னடா அது இவன் வேண்டாம், எப்போ தலைவர் பேசுகிறது அது வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு இருக்கணுமா? ஸோ வந்தோம், சரக்கை வாங்கணும், பைசா வாங்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், எல்லாம் வாங்கணும், கிளம்பணுன்ற இல்லாமல் இங்கே எதுவுமே கொடுக்காம ஒருத்தனை ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷனுக்காக நமக்கு நல்லது செய்வான்னு நம்பி நிற்கிறாங்கல்ல, அது உண்மையிலுமே பாராட்டுக்குரிய விஷயம். இதில் விஜய் ப்ரோக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அவர் அதுக்காக தான் இறங்கியிருக்காரு, நாங்கள் முழுசாக நம்புகிறோம். ஏன்னா அவரை கை தூக்கி விட்ட ஜனங்களை அவர் நிச்சயம் கை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. அது உண்மையுமே பாராட்டத்தக்க விஷயம். மற்ற அரசியல் கட்சிகளை போல் இல்லாமல், மற்ற அமைப்புகளை போல் இல்லாமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக அரசியல் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இங்கே அரசியல் செய்கிற கூட்டம் தான் இருக்குது, வருமானத்தை சேர்க்குற கூட்டம் தான் இருக்குது, பணம் சம்பாதிக்கிற கூட்டமாக தான் இருக்குது, பணம் பிடுங்குற கூட்டமாக தான் இருக்குது, சும்மா 100 ரூபா போட்டு 1 லட்ச ரூபாய் திருட்டு போகிற கூட்டமாக இருக்குது. ஸோ உங்கள் கட்சி அப்படி இல்லாதபடிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நிறைய மாற்றங்கள்லாம் வரும். பட் என்ன வந்தாலும் நீங்கள் மாறிடாதீங்கண்ணே. உங்கள் கட்சியில் அவங்க மாறினாலும் நீங்கள் மாறக்கூடாது. நீங்கள் மாறாமல் இருந்தீங்கனால எல்லாம் சரியாக நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணணும். மற்ற கட்சிகளையும் நீங்கள் குறித்து பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஆனால் சொல்கிறாங்க, ஏன் ஒரு பிஜேபி பற்றி பேச மாட்டேங்கிறாரு, அதிமுக பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னா, அது களத்தில் யார் கூட சண்டை போடணும்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எதுக்கு மற்றவங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு நான் இவங்க கூட தான் சண்டை போட போகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் தான் ரூலிங் பார்ட்டின்னு தெரிஞ்சு போச்சு. ரூலிங் பார்ட்டியோட மோதும்போது அவங்க கூட மட்டும் மோதினா போதில்ல, சைடில் இருக்கிற அல்ல செல்லுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா என்ன? தேவையில்லைல்ல. அதுதானே கரெக்டாக என்ன சொன்னார். என்ன அந்த வடிவேலை கூப்பிட்ற மாதிரி வா வா வான்னு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லணும் அவசியமே இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். கரெக்டான பதில் தான் அது. ஸோ நீங்கள் கரெக்டான பாதையில் தானே போகிறீங்க, கரெக்டான ஃபோக்கஸில் போகிறீங்க, கரெக்டாக அதனால் எல்லா கட்சிகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஸோ யாரை நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அவங்களோட மோதினா போதும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை தான் இலக்கு, நமக்கு சென்ட்ரல் இலக்கு இல்லை. அவங்க பிஜேபி நமக்கு இலக்கு கிடையாது, அதிமுக நமக்கு இலக்கு, மற்ற கட்சிகள் கிடையாது. நம்ம டைரெக்டாக யார் கூட ஃபைட் பண்ணுமோ டைரெக்டாக ஃபைட் பண்ணுறாங்க. கரெக்டான பாதை, அதை தொடர்ந்து பயணிங்க. நன்றி, வணக்கம்.